श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्ण गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। शंकर भगवान की जय। हरि ओम तत्सत। श्री शंकर विजयम காஷ்மீர் நகரத்தில் இருக்கிற ஸ்ரீ சாரதா க்ஷேத்திரம் வித்யார்த்த க்ஷேத்திரத்தில் ஆச்சாரிய சங்கரருக்கு சர்வக்ன பட்டம் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து கிளம்பி அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வராங்க. அந்த இடம் எல்லாமே ரொம்ப ரமணீயமா அழகா இருக்கிறதுனால சிஷ்யர்கள் நிறைய பேர் அந்த பிரகிருத்துடைய அழகு பார்த்துட்டு மயங்கி போய் இங்கே இருக்கிற போல் இருக்கு நினைச்சுக்கிறாங்கன்னு சொல்லி ஆச்சாரியருக்கு ஹிருதயத்துல தெரியுது. அப்போ அதுக்கப்புறம் பேசினாரு, அழகுன்னு இது சாஸ்வதம் இல்லை, அதனால நிஜமான அழகு ஆனந்தம் இதெல்லாமே கூட ஆத்மாதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சத்து சித்து தான் அது அதுல இதெல்லாம் காணப்படுறது. இன்னைக்கு அழகா இருக்கிறது நாளைக்கு அப்படியே ஒரு பூ இன்னைக்கு பூத்திச்சு, அது சாயங்காலத்துக்குள்ள வாடி போய் கீழே விழுந்துருது. எல்லாமே அப்படிதான். அதனால எல்லாத்துக்கும் ஆதாரமா அதிஷ்டானம் இருக்கிற ஆத்மாவுடைய அழகு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் எல்லா சித்துடைய பிரதிபிம்பம் தான் அதுல காணப்படும். பொதுவா இதுக்கு நம்ம ஆனந்தம் பற்றி சொல்லும் போது வேதாந்தத்தில் அது ஏதாவது பொருளுக்குள்ள ஆனந்தம் இருக்கு, அதுக்கு ஆனந்தம் கொடுக்கறதுன்னு சொன்னா என்னுடைய பிரதிபிம்பமே அங்க விழுந்தது. நான் ஆனந்தமா என்னகிட்ட இருந்து அது பாரோ பண்ணிட்டு அதுல இருக்கிற போல் இருக்கா. உயிரில்லாத ஒரு சாப்பிடுற அந்த பொருள் ஏதாவது ஸ்வீட் ஆகுது, அது எப்படி எனக்கு ஆனந்தம் கொடுக்கும்? சரி, நாக்குக்கு ருச்சியா இருக்குன்னு தெரிஞ்சது, நாக்குக்கு அந்த ருச்சி பார்க்கிற சக்தியோ, அந்த புலன்களுக்கு பின்னாடி இருக்கிற மனசக்தியோ, மனசு பின்னாடி இருக்கிற చైతన్యం நான் தானே. எப்போ அந்த చైతన్యం అనేది டிஸ்கனெக்ட் ஆகும்போது மனசா இல்லை, புலங்களா இல்லை. இதுபோல் அப்போ அதுக்கப்புறம் ஏதாவது இந்திரிய ஸ்பர்ஷ தெரியறதா? எந்த இந்திரியத்துக்கு அப்புறம் கனெக்ஷன் இல்லை. அதனால அப்படி எல்லாம் சொன்னதுக்கு பிறகு இங்க வரைக்கும் பார்த்தோம் கடந்த சத்சங்கத்தில். சித்விலாசா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிஷ்யன் அவனுக்காக கேட்கல, பாரதி தீர்த்தக்கு ஒரு சந்தேகம் இருக்காமா, அவன் சார்பில் நான் கேட்கிறேன்னா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். என்ன கேள்வி அவனுக்கு சந்தேகம்னா, ஓ பகவான் குருவே, துவைத்தனை பார்த்து அதிலோ அழகு இருக்கேன்னு, அதுல கொஞ்சம் ஆனந்தம் வருதுன்னு பாவிச்சா என்ன தவறு அப்படின்னு கேட்கிறார். என்ன தவறு? நான் முன்னாடி எல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு.
இன்னைக்கு இல்ல சார், நீங்க எல்லா நாள் அதே தான் சொல்றீங்க. வேதாந்த கிளாஸ் ஆரம்பிச்சப்ப அதுல துக்கம் வராம இருக்கிறதை பார்த்துக்கணும், அவ்வளவுதானே. அது துக்கம் கொடுக்காத அளவுக்கு அதை பார்க்கலாம், அதை ரசிக்கலாம், அதுல ஆனந்தம் இருக்கு. அப்புறம் இந்த பேதம் துவைத்தம் இதெல்லாம், ம், இது நல்லா இருக்கு பாரு, அது இன்னும் நல்லா இருக்கு பாரு, இப்படி துவைத்தம் இதெல்லாம் பார்த்தா என்ன தவறுன்னு கேட்கிறாங்க. ஆச்சாரியர் சொல்றாரு, ஹே பாரதா, இங்க பாரு, கேளு. இந்த துவைத்தம் பார்க்கறதுனேது துக்கம். ஹம். அப்புறம் அது பார்க்கலாமா வேண்டாமா, அது சத்தியத்துவம் கொடுக்கலாமா இல்லையா, இதெல்லாம் துவைத்தம் பார்க்கறது தான் துக்கம். அப்புறம் அதுல நீ சொன்ன பார்க்கிற அழகு இருக்க பார்த்தியா, இல்ல அது ஆனந்தம் வருதுன்னு அதுல, அதெல்லாம் கூட தாத்காலிகம், கொஞ்ச நேரத்துக்கு தானே. எப்படின்னு சொன்னா, காணல் நீர் பார்க்கும்போது அங்க ஜலம் இருக்கிற போது தோணுறது. அதுக்கப்புறம் கிட்ட போய் பார்த்தா அந்த இடத்துல இல்லை. அப்புறம் அது மாயமாயிடுச்சு, மறைஞ்சு போயிடுச்சு, அங்கெங்க திரும்பி காணப்படுறது. கண்ணுக்கு காணப்படாம திரும்பி அங்க காணப்படும். சரி, அங்க போன ஏதாவது இருக்கும்னா இதே கதை தான் அங்க போனான்னு அப்படின்னு சொல்லி, அப்ப என்ன ஆயிடுச்சு பார்த்தியா, இங்க இருக்கிற போல் இருக்க நீ போன இல்ல, அப்புறம் அங்க அங்க காணப்பட்டது, அங்க ஓடிட்ட. இந்த பாலைவனத்தில் மிருகம் போல் சம்ஸ்கிருதத்துல காணல் நீருக்கு மிருக திருஷ்ணா, இந்த மிருகத்துக்கு ஏற்படுற தாகம் தீர்த்துக்கிறதுக்காக அது ஓடி போறதுனால, அதனால மிருக திருஷ்ணா, அதுக்கு காணல் நீர் விராய்ச்சி அப்படின்னு சொல்லி, அதனால அதுக்கு பின்னாடி நீ ஓடுற. இது எப்படின்னா, உதாரணம், ஒரு சாப்பாட்டு ஏதோ பொருள் அதுல விஷம் கலக்கி இருக்கு, ஆனா அதுல விஷம் கலந்திருக்கு అనేది எனக்கு தெரியாது, ஆனா நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தெரியல நீ உயிரோடு இருக்கோ இல்லைன்னா கஷ்டப்படணும், டாக்டர் கிட்ட போகணும், அதெல்லாம் வெளியில எடுக்கணும், எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குல்ல. தெரியாம அது சாப்பிட்ட, அப்புறம் துக்கம் வருதே. அதே போலதான் நீங்க இங்க சுகம் இருக்கு, அழகு இருக்குன்னு சொல்லிட்டு இதுல நீ போய் அது முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி நீ ஓடினா உங்களுக்கு துக்கம் கேரண்டி, உங்களுக்கு துக்கம் கேரண்டி. அதனால முக்கியமான பாயிண்ட், துவைதம் பார்க்கறது துக்கம். அதனாலதான் பரமாத்மா வேறே நான் வேறேனேது துவைதம் அங்கதான் தொடங்கிச்சு உன்னுடைய வாழ்க்கை எல்லாம். அதனாலதான் தொடங்கினது மட்டும் இல்ல, தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அடுத்த இன்னொரு சரீரம், இன்னொரு ஜென்மம், இன்னொரு, இதெல்லாம் நிக்காது அப்படின்னு சொன்னாரு. அதனால என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அப்புறம் ஏகரச ஆத்ம, ஏகரசஸ்வரூபி ஆத்மா. ஆத்மா அதுலதான் ரசம் இருக்கு, உண்மையான இந்த ஆனந்தம் எல்லாமே. அதனால ஆத்மாக்கு பேருன்னு சொல்லும் போது அந்த ரசமனை வார்த்தை வேதாந்தத்தில் ஆத்மாக்கு உபயோகப்படுத்தப்பட்டது. ரசோ வைசக தைத்திரியத்திலோ ஆத்மா ரசம், எசன்ஸ். ரசம்னா எசன்ஸ் தான், மாம்பழம் ரசம். இந்த ஊர்ல ரசங்கள் தனியா வராது, எங்க ஊர்ல ரசமனே தனியாவே வரும், அது ஜூஸ் ஆகிற மேங்கோ. அதை கட் பண்ணி எல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ எது நீ பார்த்துட்டு இருந்தாலும் பார்க்கும், இந்திரியங்கள் எல்லாம் பார்க்கும், மனசெல்லாம் தெரிஞ்சு ஆனா எப்ப எல்லாம் என்னென்ன பார்த்தாலும் எங்கெங்க மனசு போனாலும் எத்திர எத்திர மனோயாதி தத்திர தத்திர சமாதய అనేది திருஷ்ய விவேகத்துல ஒரு
ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னு அர்த்தம், நீ பார்த்துட்டு இருந்தானோ அது கூட இருந்தானோ அங்க உடனே இந்த கவனத்தோடு இரு. சமாதி புத்தில சமயக் உன்னோட புத்தி அந்த சிந்தனை விடாமே ஆத்மா ரசஸ்வரூபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதனாலதான் இன்னொன்னு கோட் பண்றார். மகாபாரதத்தில் சனத்குமாரர் திருதராஷ்டிரருக்கு டீச் பண்றதுக்கு வந்தாரு. விதுரர் கூப்பிட்டாரு. விதுரர் கூப்பிட்டதுனால அவர் வந்தார். அவர் அது ரொம்ப அழகான வேதாந்த சனத் சுஜாதீயம். அதுல என்ன சொல்றாருன்னா, பிரமாதோ மிருத்யுஹு, டெத்ன்னு என்னன்னு கேட்கிறாரு திருதராஷ்டிரர். இங்க பல விஷயங்கள் எல்லாம் சொல்லுவார். ஒண்ணு ரொம்ப எகைன் உறுதியா சொன்னது, டெத் இஸ் இம்பாசிபிள். நீ ஆத்மா நினைச்ச டெத் இஸ் நாட் அவாய்டபிள் ஃபார் த பாடி. சரீரத்துக்கு டெத் நீ அவாய்ட் பண்ண முடியாது, பட் டெத் இஸ் இம்பாசிபிள் ஃபார் தி ஆத்மா. அவரு சொல்றாரு, பிரமாதா மிருத்யுஹு. மரணம் வந்து என்ன தெரியுமா, நான் ஆத்மா நீ மறக்கிறது. பிரமாதம் வந்து எங்க மறக்கிறது, மறந்து போறது. அந்த மறந்து போறது ட்ராப் பண்ணு டெத். அதனால சரீரத்துக்கும் அது எப்படியாவது போகும், அது ஒன்னும் பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்ததே குறிப்பிட்ட காலத்துல போயிடும். அப்போ அதிலோ அது இருக்கும்போது அது மூலமா நீ நான் ஏதோ நீ சொல்லிக்கிட்டே விவகாரம் பண்றியே, அது என்னன்னு புடிச்சுக்கோ. இருக்கும்போதே புடிச்சுக்கோ. இது மேல பற்று விடு, அதே மேல பற்று. அது ஒன்றும் ஏமாத்தாது. நீ ஆத்மனை பிடிச்சிக்கிட்டு உன்னோட நிஜஸ்வரூபம் பிடிச்சிக்கிட்டு அது ஏமாத்தாது. ஏமாற்ற முடியாது. நான் தான். அதனால இந்த வேதாந்தத்தில் 3 ஆப்ஸ்டக்கிள்ஸ் சொல்லப்படுறது. பகவத்கீதையில படிச்சோம், நித்ரா, ஆலஸ்ய, பிரமாத. கீதையில பகவான் சொல்லுவார். பதஞ்சலி யோக சூத்திரங்களுக்கு கூட இந்த விஷயம் வருது. ஸ்லீப், ஓவர் ஸ்லீப் அண்ட் ஸ்லீப். ஆலஸ்யம் லேசினஸ் அண்ட் போஸ்ட்போனிங் அண்ட் தாமதம். அப்புறம் பண்ண தவறு திரும்பி பண்றது பேர் பிரமாதம். மிஸ்டேக், கமிட்டிங் த சேம் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு சமாதானம் கிடைச்சது. அதுக்கப்புறம் ஸ்ரீநகரத்தில் ஒரு சிவாலயம் இருக்கின்றது. எங்கன்னா ஒரு சின்ன மலை, ஹில்லாக். சின்ன மலை, ஹில்லாக்கு என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? குன்றம். நான் மதுரைத்துல ஒரு குன்றத்துக்கு போனேன். திருப்புராய். இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா, கொஞ்சம் அங்க அவ்வளவு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சின்ன குன்றத்து மேல சிவனுடைய, அதுக்கு முன்னாடி இருக்காது. பொதுவா காஷ்மீர் அந்த இடத்துலயே சைவிசம் ரொம்ப பிரபலம். அதையும் காஷ்மீரி சைவிசம்னு ஒண்ணு வந்துச்சு. காஷ்மீரி சைவிசம் ரொம்ப டாமினன்ட் அங்க. சரி, அப்புறம் பொதுவா ஆச்சாரியர் வந்தாரு, இங்க இருக்கிறாரு அங்க மலை மேல, கொண்டத்து மேல. இது அவங்க ஆர்கியூ பண்றதுக்கு, வாதத்துக்கு வந்துட்டாங்க. இவங்களுடைய பிலாசபி, இவங்களுடைய கருத்து, இந்த மார்க்கத்துக்கு ஒரு நுண்ணு பேர் என்னன்னா காஷ்மீரி சைவிசம் பிரத்யபிக்னா தர்சனம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. சிவா
துவைத்தம். சிவ அத்வைத்தம், சிவாத்வைத்தம். இவங்க ஆல்மோஸ்ட் அத்வைத்தத்துக்கு ரொம்ப நெருங்கிதான் இருப்பாங்க. பட் 2-3 விஷயத்துல கொஞ்சம் தனியா தவறிட்டாங்க. தவறி போறாங்க. அதை பூர்ணமா வேதாந்தம் எடுத்துக்க முடியாது. அதனால இந்த மாதிரி பெயரெல்லாம் வரும். சிவ எதுக்கு சேர்க்கணும்? சிவனை சேர்த்துட்டா நீ உபனிஷத்துல சொன்னது போலும் ஆத்மக்கு இன்னொரு பேரு சிவம். சிவம், சாந்தம், அத்வைத்தம் అని சொல்லி மாண்டூக்கியத்துல வேற உபனிஷத்துகள் அது உபயோகப்படுத்தப்படுது. பட் இவங்க அந்த சகுண சாகார சிவ பெருமானுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்களுடைய ஒரு குரு இருக்காரு, சிவபாத மிஸ்ரான்னு சொல்லிட்டு, அவர் ஆச்சாரியர்கிட்ட பேசுறார். அவங்களுடைய பிரின்சிபல் எது பற்றி இவங்க இது நம்ம பல வகையில அவங்க அத்வைத்தக்கு நெருங்கிதான் இருக்காங்க. அவன் என்ன சொல்றான்னா, நீங்க பேசுற அத்வைதம் எல்லாம் எங்களுக்கு கூட சம்மதம் தான், நல்ல நாங்க நினைச்சுக்கிற போல இருக்கே. ஆனா அப்படின்னு ஒண்ணு காட்டுறாரு. நீங்க நீங்க என்ன பண்றீங்க, சக்தின்னு நீங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்க, டிஸ்ரிகார்ட் பண்றீங்க சக்தி. ஏன்னா அவளை பரபிரம்ம மகிஷி. நீங்க அது மாயா அப்படின்னு இதுன்னு சொல்லிட்டு அது இல்லைன்னு அப்படியெல்லாம் தள்ளி வைக்கிறீங்க. இதுதான் எங்களுக்கு பிடிக்கல. நீங்க தள்ளி வைக்கிறீங்க மாயான்னு சொல்லி. அப்புறம் சில பாயிண்ட்ஸ் சொல்றேன் அவர் என்னன்னா, சித் சக்தியா இருந்து அந்த சிவனுக்குள்ள முதல் ஏது ஒரு உத்பவிக்கிறதோ, ஒரு சிவத்துல ஒரு சலனத்தினை உருவாக்குறதோ பிரைமரி பல்சேஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் துடிப்பு. பல்சேஷன் துடிப்பு. இது ஒரு சின்ன சலனம். அதனால செழிக்காத மனசு ஆத்மா, சின்ன சலனம் ஏற்பட்ட ஆத்மா பேர் தான் மனசு. ரெண்டு பேர் இல்லை. அந்த சலனம் விட சலனம் இருக்கிற போல. ஏன்னா சலனம் இருந்துச்சுன்னா திரும்பி அச்சலகான்னு சொல்ல முடியாது, அதுதான் அச்சலகான்னு சொல்ல முடியாது. நிஜமா சலனம் இல்லை. பட் நமக்கு சொல்லணும், உனக்கு உலகம் காணப்படுறது கனவுல மனசு கனவு பார்க்கறது, மனசுல ஒரு சலனம் தான். பட் அது நிஜமா? அதுதான் எங்களுக்கு கேள்வி. அது இப்போ இருக்கா? எந்த மூலையிலாவது எங்காவது உள்ள தேடி கொண்டு வருவியா? மெமரியில இருக்கு, உண்மையா எதுவுமே இல்லை. பாருங்க, நம்ம மெமரியில இருந்தா அது என்னமோ ரொம்ப பெருசா நினைச்சுக்கிறோம். மெமரியில இருக்கிறத விட எதுவுமே நிஜம் இல்லை. அப்போ கனவு மெமரியில கொண்டா உண்மை இல்லைன்னு ரொம்ப சுலபமா தள்ளிடுறோம். இந்த நினைவு விஷயங்கள் எல்லாம் கூட இந்த மெமரியில இருக்கும்போது ஒரே கவலை நினைச்சு ஞாபகப்படுத்திக்கிட்டு எல்லாமே. 1947 எதுவும் நடந்துச்சா? 1964 அன்னைக்கு எங்க டாக்டருங்க பேசிட்டா பாருங்க, வந்த ஒரு வாரம் மறக்கவே முடியாது. சரி, ஏது வச்சுக்கோ, ஸ்வர்ணாட்சரங்களோட ஏது வச்சுக்கோ. இப்படி அவன் கேட்கிறான். அதனால அவளை நீங்க அந்த சக்தி அவித்யா ரூபிணின்னு சொல்லக்கூடாது. வித்யா ரூபிணி இல்லையே, அவள்தான் ஜீவனுக்கு ஞானம் கூட கொடுக்கிறவள். இதுல அவனோட ஆர்குமெண்ட். அப்புறம் அவளேதான் இந்த ஜனங்களுக்குள்ள சில பேர் மெஜாரிட்டி இந்த உலகம் விஷயங்களை உள்ள அட்ராக்ட் பண்ணி
இழுக்கிறது அவள்தான். அதேபோல் விரக்தி கொஞ்சம் வைராக்கியம் இருக்கிறவங்களுக்கு, முமுட்சர்களுக்கு மோட்சம் கொடுக்கறது அவளேதான் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியத்துவம் கொடுத்துட்டு பேசுவான். சங்கரர் அது பதில் சொல்றாரு, ஓகே நீங்க சொன்னதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம், ஒன்னும் அப்ஜெக்ஷன் இல்லை. ஆனா என்ன ஆனா, இப்போ நீ தானே சொன்ன உலகத்துல அட்ராக்ட் பண்ணும், உலக விஷயங்களுக்குள்ள ஏமாற்றும், மயங்க வைக்கும். அப்புறம் அதேதான் திரும்பி ஞானத்தும் கொடுத்து வந்தாங்க. அப்ப என்ன ஆச்சு? ஒரே அந்த சக்தி நீங்க சொல்றது வித்யா அவித்யா ஸ்வரூபிணியா இருக்கு. லலிதா சஹஸ்ரநாமத்தில் இந்த ஒரு நாமம் இருக்கு அம்பாளுக்கு, வித்யா வித்யா ஸ்வரூப் வித்யா அவித்யா ஸ்வரூபிணியே நமஹ. அப்போ என்னாச்சு? இப்போ அவித்யனால பிரவருத்தி ஈடுபடுறோம் அப்படின்னா அது என்ன ஈடுபட டார்க் பார்ட், பிரவருத்தி மார்க்கம், இருட்டான மார்க்கம், அதுக்குள்ள கொண்டு போகுது. நீங்க சொன்னதுதான் நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன கேட்கிறேன்னா, அப்ப அவளே கொடுப்பா இப்படின்னு சொல்றேன். பிரவருத்தி மார்க்கத்துல இருந்தா அவித்யா சக்தியாவே அவங்க வேலை பண்ணிட்டு இருந்தா ஒருத்தனுக்கு எப்படிதான் வைராக்கியம் வரும்? வைராக்கியம் டிஸ்பேஷன் எப்போ வரும்? அப்புறம் மனோ நிகிரகம் எப்படி வரும்? அப்புறம் எப்படிதான் ஆத்மனிஷ்டன் ஆக போறான்? ஆத்மானு தெரிஞ்சு என் அவித்யா அது நம்ம சொல்லலாம் வித்யாஸ்வரூபிணி, வேத மாதா. அப்புறம் வேதத்து கூட நம்ம அது ஒரு தாயா மாதாவா சொல்லி విద్యాస్వరూపిణి అంటాం. బట్ యాక్చువల్గా அந்த ஞானம் అనేది இன்னொரு ஆள்ல அவள்ல இவரால் இப்படி தனியா நிக்கல. இல்ல, ஞானம் என்பது ஆத்மாவுடைய ஸ்வரூபம், மறக்கக்கூடாது. பாத்தீங்களா எங்க தவறுறாங்கன்னு? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா உபனிஷத்து. அதனால ஒரு சாதகன் நான் சத்தியத்தின் உணரணும், அதுதான் முக்கியம். நமக்கு சத்தியம் என்பது ரெண்டு இருக்குமா? உபனிஷத்து சொல்லலையே, ஏகமேவா அத்விதீயமானே அடிச்சு சொல்றது. அப்ப ஒன்னா இருக்கும்போது, சாதகனா இருக்கும்போது அந்த ஒன்னு అనేది என்ன అనేది தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒண்ணு நான் தானே தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அப்படி இருக்கிறவனும் நீ சொன்ன மாதிரி அவித்யாஸ்வரூபிணி வித்யாஸ்வரூபிணி ரெண்டு அவள்தான். இப்படி எல்லாம் பேசிட்டா வேலை நடக்காது. ஆனா ஞான நிஷ்டர்களுக்கு, ஞானிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அவித்யா மாயா ஒரு ஈஸ்வரனுக்குள்ள இருக்கிற ஒரு அந்த சக்தி தான், அது மட்டும் அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். ஆனா இப்ப நீ அதிக ப்ரையாரிட்டி முக்கியத்துவம் கொடுத்தா நீ சத்தியத்துக்கிட்ட நிக்க முடியாது. நீ சத்தியமனு டிக்ளேர் பண்ணவே முடியாது. அப்போ என்ன சொல்றாருன்னா, துவைத்தனை நீ சமர்த்தனம் பண்ற வரைக்கும் சத் தர்ஷனம், சத்துடைய தர்ஷனம், ரமணருடைய ஒரு கிருதி சுவாமிஜி எடுத்தாருங்க, சத் தர்ஷனம் உள்ளர் 40 தமிழ்ல இதுதான் சத் தர்ஷனம் அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சது ஓரளவுக்கு சரியானே ஒத்துக்கிட்டு ஆச்சாரியர் நமஸ்காரம் பண்ணி அவங்க எல்லாம் கலந்து போயிட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் வருஷம் காலம் மழை சீசனா இருக்கிறதுனால எங்கேயுமே போக முடியாதனால கொஞ்சம் காலம் அந்த இடத்துல அந்த கோவில் என்ன இருக்கோ அங்க வசதி அங்க இருக்காரு. அந்த சமயத்துல சுதன்வ ராஜா திரும்பி கிளம்பி அவனுடைய இடத்துக்கு போறாரு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு
அன்னைக்கு சூச்சனை பண்ணானே சுதன்வனுக்கு வேற ராஜா வந்து சாளுக்கிய ராஜா ஒரு பட்டம் கொடுத்தாரு, சிறந்த ராஜா. எதுக்குனாலன்னா இவ்வளவு சேவை பண்ணி ஆச்சாரியர்னு திக்விஜய யாத்திரை கூட்டிட்டு போனியே அப்படின்னு. சரி, அவரு வந்தது இப்போ சந்தர்ப்பம், திரும்பி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த இந்த காஷ்மீரி செய்வருக்குள்ள அப்புறம் அதை பத்தி கேட்கும்போது அத்வைதிகளான நமக்கு ஏற்படுற கன்ஃபியூஷனும், காஷ்மீரி சேவிஸும் ரொம்ப படிச்சுட்டு இருந்தா அது விட அத்வைதம் போது அப்படிதான் இப்படிதான் இருக்கும். சந்த ஞானேஸ்வர அமிர்தானுபவம் வந்து அந்த காஷ்மீரி சேவிதம் பேஸ் பண்ணிதான் ஏதப்பட்டதா ஏதுன்னு சுவாமிஜி சொல்லுவாரு. ஞானேஸ்வரி வேற, அது பகவத்கீதை காமெண்டரி. இது அமிர்தானுபவம்னு வேற இன்னொரு கிருத்தி இருக்கு, அதையும் அவர் மராட்டில தான் எழுதினாரு. சரி, அப்புறம் அங்க இருந்து இவங்க எல்லாருக்கும் மனசுல அவங்களுக்குள்ள இவங்களுக்குள்ள ஏற்பட்ட இந்த தப்போல கல்பித்தம், மூலையில இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்தையும் நீக்கிறதுக்காகவும் முடிவு பண்ணி அங்க இருந்தாரா. அங்க நியர்பை ஒரு சின்ன குளம் இருக்கு, அந்த குளத்துக்கிட்ட ஒரு தேவி விக்கிரகம் இருக்கு. இங்க சிவன் விக்கிரகம் இருக்கு, தேவி விக்கிரகம் இருக்கு. அங்க போய் கொஞ்சம் மழை எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் சங்கரர் அங்க போய் உட்கார்ந்துட்டு நல்ல ஞான ஸ்திதியில அப்படி இருக்கும்போது அங்கதான் சௌந்தரிய லஹரி கிருதி ஏதப்பட்டது. எப்படி எழுதினாரு அப்படின்னா, அந்த எழுதும்போது பாத்தீங்கன்னா அவருடைய இது பரம நிஜமா சாக்தேர் தேவியோடைய பக்தனா ஆகி தந்திர சாஸ்திரத்துடைய ஸ்வரூபம், தந்திர சாஸ்திரத்தில் இருக்கிற சில குறைகள், தப்பான அபிப்பிராயங்களை கூட சரி பண்றதுக்காக அவருக்குள்ள அந்த தேவியோடைய சக்தி இன்வோக் பண்ணி தெய்வியோட பக்தன் போல் ஆகி அப்போ அது எழுதினாரு. எழுதிட்டு எதுக்குன்னா இந்த தந்திர சாஸ்திர இந்த தப்பான அது சுத்தி பண்றதுக்கு, சரி பண்றதுக்கு பண்ணி அப்படிப்பட்ட ஒரு ரிஃபார்மர், மாற்றம் புரட்சி கொண்டு வந்தவரை இருந்தாரு. அந்த சமயத்தில் எழுதினது இந்த சிவா சௌந்தரிய லஹரி. அது ரொம்ப பிரசித்தமான கிருதி. அதுல வந்து சிவாகாரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையாம் பஜந்தி த்வாம் தன்யாஹ கதிச்சன சிதானந்த லஹரி. நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு, அதுல ஒண்ணு என்ன சொல்றாருன்னா, ஓ பரமேஸ்வரி, பரமேஸ்வரி இஸ் த சிதானந்த லஹரி. அப்படின்னா அந்த சிவனு உள்ள ஒரு அலை, ஜலத்துல ஒரு அலை கிளம்புறது. இப்போ நீ போய் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா எப்படி? ஜலத்தின் மருந்தி இது ஜலந்தா ஒரு சின்ன சலனம் ஏற்பட்டு, அதுதான் சொல்றாரு சிதானந்த லஹரி. சித்தில ஆனந்தமா சித்தா சத்தா இருக்கிறதுல ஒரு லஹரி என்ன அலை. ஓகே, அப்படின்னு சொல்லி ஆனந்த லஹரி, ஆனந்த சக்தி சொல்லி அப்படி சொல்லலாம். சக்தி சொன்னதுனால அது ஏதோ ஃபெமினேன் ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னு எல்லாம். அங்க பிரம்மன்ல நீங்க எந்த லிங்க பேதம், ஜாதி, நீதி, குல பேதங்கள் எல்லாம் எதுவுமே கொண்டு வரக்கூடாது, சரியா? சும்மா தோற்றம். அப்போ என்ன சொல்றாருன்னா, அந்த சிதானந்த லஹரி அது ஒரு துரிய வஸ்துவாவே சிவா, நான் யாரு ஒண்ணு பஜிப்பாங்களோ அவங்க தன்யர்கள்னு சொல்றாரு. எந்த விதமா பஜிக்கிறோம்? எனக்குள்ள இருக்கிற அந்த சித்தோடைய என்னோட ஆனந்த ஸ்வரூபமே அது ஒரு அலை போல் நினைச்சுக்கோ.
நினைச்சுக்கிட்ட தப்பு இல்லை. ஆனா ஜலத்தின் மறக்காம அலைகள் எல்லாம் பார்த்து நம்ம ஆனந்தப்படுறோம். కానీ ஜலம் மறந்துட்டு ஆனந்தப்படுறோம் படலையே. அதுல சிவன் மறக்காம ஆனந்தத்தின் ஒரு சக்தியை நினைச்சா தப்பு இல்லை. அதனால துரிய வஸ்துன்னு தான் சொல்றார் அர்த்தம். இட்ஸ் அ ஃபோர்த் டைமென்ஷன். ஒண்ணுதான் இருக்கு, துரிய சத்தியம் தான் இருக்கு. அதனாலதான் உபனிஷத்து ரொம்ப ஜாக்கிரதையா சத்தியம் சத்து சித்து ஆனந்தம்னு சொல்லிருக்கு. அந்த ஆனந்தத்துக்கே அனந்தம்னு பேரு. அந்த ஆனந்தம் அனந்தம் ஆனது அங்கிருந்து. அதனால இன்னொரு உபனிஷத்து வந்து சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொன்ன கிளியரா இந்த சத்து சித்தன்னு சொன்னா சித்தனையும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. தைத்திரியத்துல முக்கியமா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமேகோ மன்னம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இப்படி சொல்லி கடைசியில இப்படி இன்னும் இருக்கு 2 பாயிண்ட்ஸ் சொல்றாரு. என்னன்னா, ஒரு ஞானிக்கு கூட மைண்ட் இருக்கு, புத்தி இருக்கு, ஹிருதயம்னு சொல்லலாம். ஞானியோட ஹிருதயத்தில் அகண்டாகார விருத்தி. நிதித்தியாசனம் பத்தி பேசுறோம் ராமகீதையில. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா அந்த ஓம்காரத்தை வச்சு பேசுவோம். அங்க ஒரு விருத்தி இருக்கு, தாட் இருக்கு. ஆனா அது அன்இன்டரப்டட், விச்சித்தி இல்லாத அகண்டாகார விருத்தி. அது விருத்தின்னு சொன்னதுனால, அது மனசுல ஏற்பட்டதுனால அந்த விருத்தி ரூபிணிதா இந்த சக்தியை சொல்லலாம். ஆனா எங்க இருக்கு விருத்தி? மனசுல இருக்கு. மனசு எங்க இருக்கு? மாயா பிரகிருத்தில இருக்கு. பிரகிருதி மாயா மனசு இதெல்லாம் சத்தியமா இல்ல, மித்யா. சோ ஞானி ஹிருதயத்திலோ அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான்? இந்த அகண்டாகார விருத்தி இருக்கு பாத்தீங்களா? அகண்டாகார விருத்தி. அகண்டாகாரம் உலக விருத்தி இல்ல, ஆத்மவதி தன்னை பத்தி. அது சித் சக்தி. அப்புறம் சக்தி அనే வார்த்தை உபயோகப்படுத்த உடனே நம்ம அது வந்து இது ஒரு ஃபிமேல் கேரக்டர்னு எடுக்கக்கூடாது. அதுக்கு கொடுத்தாங்க வெளியில ஒரு ரூபம் கொடுத்து அம்பாள்ன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இப்படின்னு சொல்லி அப்புறம் அதிலிருந்து வந்தது. மொத்தம் நீ ஏக்கத்துக்கு எப்படிதான் வரப்போறேன் அது சொல்லு முதல்ல. சாஸ்திரம் வேதாந்தம் உபனிஷத்துகள் ஏக்கம் அனேதுக்கு வந்துதான் ஆகணும். இல்லைன்னா ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கும். சரியா? விவேக சூடாமணித்துல சொன்ன ஒரு விஷயங்களை ஞாபகப்படுத்துறாரு. இந்த சொன்னதில் அகண்டாகார விருத்தன் என்ன? அது என்ன? நிர்விகல்பாச்ச சின்மாத்ரா விருத்தி. விகல்பங்கள் வேற எல்லா விருத்திலோ மனசுல வர விருத்திலோ விகல்பங்கள் வரும். பட் விகல்பம் இல்லாத. இங்க விகல்பம் இல்லாதன்னா அர்த்தம் என்னன்னா மனசன்னாவே விகல்பம். மனசுக்கு என்ன டெபினேஷன் தத்துவபோதத்திலோ சங்கல்ப விகல்பாத்மகா மனஹான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ விகல்பா, நிர்விகல்பா அண்ட் சின்மாத்திர. ஆனா ஒரு விருத்தி ரூபத்திலோ அது நிதித்தியாசனத்திலோ அதை நம்ம அப்படி வச்சுக்கிட்டே இருப்போம். நானும் ஆத்மா, நானும் ஆத்மா, சித்ஸ்வரூபம் அது. அந்த விருத்திக்கு வேணும்னா நீ வந்து சக்தி இது ஏதாவது கொடுக்கலாம். பட் அந்த விருத்தி ஆல்சோ இஸ் நாட் பர்மனன்ட். அந்த விருத்தி ஏன்னா இப்ப இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு உபயோகப்படுத்தும் போது இந்த மனசு வச்சு நான் அந்த விருத்தியை உபயோகப்படுத்திதான் என்ன நான் கிளைம் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா பிரம்மம் தனக்கான கிளைம் பண்ணிக்க வேண்டியதே அவசியம் இல்லை. எது கிளைம் பண்ணணும்? இப்ப எது கிளைம் பண்ணணும்? இப்ப ப்ராப்ளம் இருக்கிறதுனால, ப்ராப்ளம் இருக்கிற போல் தெரியறதுனால, துவைத்தத்தினால, அஜ்ஞானத்தினால, ப்ராப்ளம் இருக்கிறதுனால நினைச்சுக்கிறதுனால இப்போ நீ விருத்தி வச்சு வேலை பண்ண. இந்த கிருதி ஏதுன்றதுக்கு அப்புறம் சௌந்தர்ய லஹரி ஆச்சாரியர் வந்து சுரேஸ்வரருக்கு அப்போதான்
தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு வார்த்திகமேது சொல்லி அப்போ சொன்னார் அந்த சமயத்தில். அப்போ அது படிச்ச சத்தியமன்ன என்னன்னு அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் ரொம்ப அற்புதமான பியூர் வேதாந்திக். பட் அதுக்கு வார்த்திகமேது அன்னாரு. அது சும்மா 9 ஸ்லோகங்களுக்குள்ள எல்லாரும் கிராஸ் பண்ண முடியாது, எலாபரேட்டிவ். அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்திலேயே அந்த சுத்தி இருக்கிற அந்த கிராமவாசிகள் அங்கெல்லாம் கூட ரொம்ப ஆச்சாரியருக்கு ரொம்ப சிறந்த பக்தாள் ஆயிட்டாங்க எல்லாரும். அப்புறம் சங்கரன் அங்கிருந்து கிளம்பி வந்ததுக்கு அப்புறமும் தெரியல, இப்போ கூட அந்த சின்ன குன்றத்துக்கு பேரு சங்கராச்சாரிய ஹில்லு, போய் பார்க்கலாம். இப்போ கூட இப்ப எப்படி வச்சிருக்காங்க என்னமோ தெரியல. அப்போ சங்கராச்சாரிய மலை குன்றம். சரி, அங்க அதுக்கப்புறம் கிளம்பி தக்ஷசிலா அப்படின்னு சொல்லப்படுற யூனிவர்சிட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த பக்கம் வராரு. ஸ்ரீநகர்ல இருந்து அந்த தக்ஷசிலை எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, எப்படி வந்தாரு, அங்க வர தக்ஷா அనే ராஜா அந்த காலத்துல அந்த மாநிலம் அந்த இடத்துல எல்லாம் ரூல் பண்ணிட்டு இருக்கிறதுனால, பரணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்து பேரு தக்ஷசிலான்னு பேர் வந்துச்சு. அப்படின்னா அந்த ராஜா அப்ப முன்னாடி இருக்காரு, அவர் பேர்ல அப்புறம் யார் இந்த தக்ஷ அப்படின்னு சொன்னா, ராமாயணத்துல ராமருடைய தம்பியான பரதனுடைய பிள்ளை. புரியாது, பாகவத்துல பார்த்த அந்த பாம்பு தக்ஷகன் எழுதி எடுத்துக்கூடாது. இது தக்ஷ பரதனுடைய பிள்ளை. அந்த சமயத்துல இந்த விஷயம், அந்த சமயம் அப்ப ராமாயணம் இல்லை, இந்த தக்ஷல சங்கரர் அங்க போன சமயத்துல அந்த விஸ்வவித்யாலயம் புத்தர்களோட கையில இருக்கு. ஏன்னா புத்திசம் அதுக்குள்ள ரொம்ப பிரபலமாயி போயிடுச்சு இல்ல, அது கொஞ்சம் பேர் அந்த பக்கம் அதுக்கு நெருங்கி இருக்கு. அந்த புத்தன் பிறந்த இடமும் அது இது எல்லாம் நார்த் சைடு. அப்போ நிறைய பேர் புத்தர்களும் ஆச்சாரியத்தை பத்தி அதுக்கு முன்னாடி அப்பவே தெரிஞ்சு போச்சு, தகவல் தெரிஞ்சு நிறைய பேர் வாதனை பண்றதுக்கு வரல. கொஞ்சம் பேர் நிஜமான சாதகர்களுக்கு பத்மபாதர் உபதேசம் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. ஆனா ஒரே ஒரு வயசான பிக்ஷு, ரொம்ப படிச்சவர், பௌத்த பிக்ஷுவா இருக்கு. அப்புறம் யோகி ஆல்சோ, நிறைய யோக சாதனை பண்ணவர், நிறைய படிச்ச ஒரு வயசான பிக்ஷு வந்தார். பிக்ஷுன்னு மாங்கன் அர்த்தம், ஆச்சாரன்னு பாக்குறதுக்கு. சங்கரர் அவர்னு ரொம்ப அன்போட கூப்பிட்டு ஸ்வாகத்தம் பண்ணி அவரு கூட ரொம்ப சந்தோஷமா ஒரு வாதனை பண்ணணும்னு விதமா வரல. பிக்ஷு சொல்றாரு, அவர் சொல்றாரு, நான் வாதனை பண்றதுக்காக இல்ல, ஏதாவது புதுசா கத்துக்கிறதுக்காகவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன் நானு அப்படின்னு கேட்டேன். நீங்க தயவு செஞ்சு புத்திசம் அண்ட் இந்த அத்வைத்தம் இல்ல, புத்திசம் அண்ட் வேதிக் ட்ரெடிஷன், இதுல இருக்கிற ஒரு காமன் ஐடியா என்ன, நிறைய கூட வேண்டாம், காமன் ஐடியல்ஸ் அப்படின்னு ஜஸ்ட் வாயால சொன்னா நான் கேட்பேன். அப்ப ஆச்சாரியர் அப்படின்னா ஜெனரல் யூனிவர்சல் பிரின்சிபிள்ஸ் என்ன இதுக்கு அதிகாரி ஆச்சாரியர் சொன்னாரு. ஆச்சாரியருக்கு புரிஞ்சு போச்சு இந்த வந்தவர் எவ்வளவு மெச்சூரிட்டியோட எப்படி இருக்காரு என்னன்னு. அவர் தகுந்த போல, ஓ மகாத்மா, இந்த மதம், ஆச்சாரம், சம்பிரதாயம், இந்த அபிப்பிராயங்கள் எது எப்படி இருந்தா கூட மனுஷனுக்கு முக்தி అనేది கொடுக்கணும் உயிரோடு இருக்கும் போதே, அதுக்காக வந்ததுதான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லி. அப்புறம் நீ கேட்டீங்களே ஜெனரல்
யூனிவர்சல் காமன் திங்ஸ் என்னன்னு அப்படின்னா வேல்யூஸ் வந்து பலதெல்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், அபரிக்கிரகம். புத்திசத்துல கூட 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்றோம். நம்மளது யவனியமங்கள்னு சொல்றோம். அது எல்லாமே நீங்க நாங்க எல்லாரும் ஒத்துக்க வேண்டியதுதான். எல்லாரும் ஒத்துக்க வேண்டியதுதான். அது எப்பவுமே எங்குமே எல்லாருக்கும். அப்போ முக்கியமா நீங்க நாங்க சனாதன தர்மீயர்கள் எல்லாரும் இது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இந்த வேல்யூஸ் நிறைய நிரம்பி இருக்குமோ அவன் வந்து அப்போ பூஜ்யன் ஆயிடுவான். பூஜ்யன்னா பூஜார்ஹன், வர்தி ஆஃப் வர்ஷிப், வர்தி ஆஃப் வர்ஷிப் அப்படின்னு சொல்லி, அதனால சும்மா இந்த ஐடியல்ஸ் வேல்யூஸ் பத்தி பேசினா போகாது. அதனால ஒருத்தன் பெரிய ஆள் ஆக மாட்டான். சித்த சுத்தி, இதனால ஒருத்தனுக்கு சித்த சுத்தி ஏற்பட்டா அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போதான் அவன் வந்து சிறந்தவனும் மனுஷனை சொல்லலாம் அப்படின்னு சொல்லு. பிக்ஷு, இந்த கேட்ட பிக்ஷு வந்து உங்களுடைய ஹிருதயத்துக்கு நமஸ்காரம். ஏன்னா அந்த புத்தர் கூட நீங்க சொன்னது இதேதான் சொன்னார். இதே திங் அப்படின்னு சொல்லி, புத்தனுக்கு ஒரு பேர் இருக்கு, ததாகத. புத்தருக்கு இன்னொரு பேரு. அந்த ததாகதனு கூட இதுதான் சொன்னார். அப்புறம் தியாகம், அஹிம்சா இதெல்லாம் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில உங்க சந்நிதியில இவ்வளவு கொஞ்ச நேரம் இருந்து பேசுனதுனால எனக்கு இந்த நிர்வாண சுகமே எனக்குள்ள ஏற்படுறது, அனுபவப்படுறது. நிர்வாண சுகம்னா சமாதி, கண்ணு மூடாம நிர்வாண சுகம். அதனால உங்களை மாதிரி போல் அவங்களுக்கு உயர் ஜன்ம கொடுத்த இந்த பூதேவி அவள் பவித்திரமாயிட்டான். ராமர் விஷயம்ல அங்கெல்லாம் கூட அப்படிதான் சொல்லப்படும். பூமாதாக்கே உடம்பு மேல் சிலிக்குது ராமருடைய குணங்களை பார்த்து. நீங்க அப்படி சொல்றாரு இந்த பிக்ஷு. அதுக்கப்புறம் இவ்வளவு நேரம் கொஞ்சம் பேசினாலும் ரொம்ப பிரேமையோட அன்போட அப்புறம் அந்த பிக்ஷு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் சங்கரர் சொல்றாரு சுரேஸ்வர கிட்ட, சுரேஸ்வர பாரு, புத்தர்களுக்குள்ள கூட இப்படிப்பட்ட ஒரு கிரேட் சோல் மகாத்மா பார்த்தியா. மகாத்மான்னா சரியா விஷயத்தின்னு புரிஞ்சுக்கிறேன். வாதனை இதெல்லாம் கிடையாது. எவ்வளவு நாளைக்கு வாதனை தர்க்கம் வச்சுக்கிட்டு இப்படியே இருப்பேன். வாழ்க்கை முடிஞ்சு போகுது. உபனிஷத்துகளுக்குள்ள ஏதி சர்வம் பிரம்மமயம் இதம் ஜகத்து, சர்வம் பிரம்மமயம் இதம் ஜகத்து அப்படின்னு சொல்ற அந்த டிக்ளரேஷனுக்கு ஒரு அடையாளம், எக்ஸாம்பிள் இவர். அவர் முன்னாடி சொல்லல, அப்புறம் சொல்லி இந்த தக்ஷசிலையில இன்னொரு பண்டிதர் வந்தாரு. அவர் வந்து தர்க்கம், புத்திசமும் தெரியும் இவனுக்கு, தர்க்கமும் தெரியும். பாத்தீங்களா இப்போ கான்ட்ராஸ்ட். பொதுவா பத்மபாதரே பேசி அனுப்புறாருன்னு சொன்னோம் இல்லையா. ஆனா சில பேரு இவர்கிட்டதான் ஆச்சாரியர்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சு வாதனை பண்ண வந்தார். அவர் வந்து ஏதேதோ பேசிட்டே இருக்கான், ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கிறான். அப்படி சொல்றேன் இப்படி சொல்றேன், நான் ஸ்டாப். சில வாட்டி போன் எடுத்தா நம்மளே பேசிட்டே இருக்கும். அடுத்தவங்க ஏதோ சொல்றாங்கன்னு ஒரு அந்த கேப் கொடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் டைம் கவனிச்சு பாருங்க. அப்புறம் ஓவர்லேப் டாக்கிங் ஆயிட்டு இருக்கும். நம்ம ஏதோ சொல்லணும்னே அதே இதுல இருக்கும். அவங்க என்ன சொல்லிட்டே இருக்கிறாங்க. கேப் எப்படி வரும், எப்போ நிறுத்த, எப்போ சொல்லணும். கொஞ்சம் அவங்க நீங்க சொல்லுங்க, இல்லைன்னா கேப் கொடுக்கும்போது பேசணும். 2 பேர் பேசுறோம் இல்ல, தூரம் தூரமா வேற இருக்கும். அப்ப அவங்களும் பேசணும், நம்மளும் பேசணும். அப்படி இருக்கக்கூடாது.
ஸோ இங்க இவன் அப்படி பேசிட்டே இருக்கிறான். சங்கரர் வந்து அப்படி கும்முன்னு உட்கார்ந்து கேட்கிறார். அவ்வளவுதான். அவன் பேசின எவ்வளவு நேரம் பேசிட்டானோ த்ரூ அவுட், நடுவில் ஒன்றும் வார்த்தை சொல்ல. அப்புறம் அந்த அவன் வாதனை அவன் சொல்றான், நீங்களே பேச மாட்டீங்க, எதுவுமே பதில் கொடுக்கல, நீ நிறுத்திட்டா தானே அப்படின்னு சொல்லல ஆச்சாரியர். ஆச்சாரியர் என்ன சொன்னார் தெரியுமா? தூஷ்ணிம் பவா, சும்மா இரு அப்படின்னு நம்ம திட்டுற மாதிரி இல்லை. வீட்டுல சும்மா இருந்து தாய்மொழி அப்படி சொல்லல. அது ரமணர், அந்த சித்தர்கள் சும்மா இருக்கிற 100 சூத்திரங்கள், சும்மா இருக்கிறதுக்கு 100 சூத்திரங்கள் அவன் புஸ்தகம் எழுதிட்டார் ஒருத்தர். அது என்ன சார்? ஆமா, அது அவ்வளவு கஷ்டம்ப்பா. தூஷ்ணீம் பவன்னா மௌனமா. ஓகே, ஆக்சுவலா இங்கிலீஷ் கீப் குவைட், பி சைலண்ட் அப்படின்னு அப்படியே நீ சொல்லி தூஷ்ணீம் பவ, ரிமைன் சைலண்ட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆச்சாரியரும் சைலண்டா உட்கார்ந்தாரு, அவனும் சைலண்டா உட்கார்ந்தாங்க. கொஞ்சம் டைம் அப்படியே போயிடுச்சு. ஓகே, சைலண்ட்ல இப்படிப்பட்ட நானே சைலன்ஸ்ல உட்கார்ந்த டைம் எப்படி போயிடுச்சுன்னு தெரியாது. ஏன்னா அங்க டைம் இருக்காது. அதுதான் ரமணருடைய சந்நிதியிலோ மகாத்மா சந்நிதியிலோ அப்படி அனுபவம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் ஆனா இவங்களை சலனம், பகவானும் அசையவே இல்லை. ஆனா இவங்களுக்கு இதோ தோணுச்சு. ஆனா ரொம்ப நேரம் அப்ப பார்த்த டைம் இவ்வளவு நேரம் ஓடி போச்சா அப்படின்னு தோணும். என்ன டைம் சஸ்பெண்ட் ஆகல, ஆனது தூக்கல் நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லி தூஷ்ணிம்பவர் என்ன ஆச்சு. அப்புறம் அவனு கையில என்னென்னமோ அந்த காலத்துல அந்த மேன்ஸ்கிரிப்டோ புஸ்தகமோ என்னென்னமோ எதை கொண்டாந்து அந்த புஸ்தகங்கள் மொத்தம் அங்க வச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டான். ஒன்னும் பேசல. ஆச்சாரியரும் ஒன்னும் சொல்லல. சிஷ்யர்கள் எல்லாம் நினைச்சுக்கிறாங்க, கண்டிப்பா ஆச்சாரியோட இந்த சந்நிதியில மௌனம் அவனுக்கு மாற்றம் ஏற்பட்டு இருக்கும், நிறைய டிரான்ஸ்பர்மேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. இல்லைன்னா அவ்வளவு சுலபமா புஸ்தகங்கள் எல்லாம் அங்க வச்சுட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போனான்னா got the point. சரி, அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஜுவாலாமுகி, தக்ஷசில இருந்து ஜுவாலாமுகிக்கு வராரு. இந்த ஜுவாலாமுகி అనేది கூட அந்த பக்கம் இமாலயங்கள எங்கோ இருக்காது. அந்த பக்கம் இப்போ கூட போவாங்க மக்கள். ஐ டோன்ட் எக்ஸாக்ட், நான் போல. இந்த ஜுவாலாமுகியில தேவி அக்னி ரூபంలో தேவிని, அதனால ஜுவாலன்னா ஃப்ளேம், முகி அப்படின்னு சொல்லி தேவிని அக்னி ரூபத்துல பூஜை. ஆச்சாரியர் அங்க போய் தரிசனம் பண்ணி நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டு ரிக்வேதத்துல இருக்கிற அந்த அழகான மந்திரம் சூக்தம் படிச்சார். ஓம் ஜாதவேதசே சுனவாம சோமமராதி யதோ நிதஹாதி வேதஹ சனப் பரிஷததி துர்காணி விஸ்வானாவேவ சிந்தும் துரிதாத்யக்னிஹி தாமக்னிவர்ணாம் தபசா ஜ்வலந்தீம் வைரோச்சனீம் கர்மஃபலேஷு துஷ்டாம் துர்காம் தேவீகும் சரணமஹம் பிரபத்யே சுதரசி தரசே நமஹ. இன்னும் நிறைய இருக்கு முருகன் வாக்கு, துர்கா சூக்தம். இப்படி அதுக்கப்புறம் நிறைய சாக்தியர்கள் எல்லாம் அங்க ஜுவாலாமுகி தேவி ஸ்தலம் சக்தி பீட்டமா என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் வாதனைக்கு வந்தாங்க சாக்தியர்கள். பல விதமான டாபிக்ஸ் மேல எல்லாம் நடந்துச்சு. பிரபஞ்சசார ஆதிசங்கரனால ஏற்பட்ட சௌந்தர்ய லஹரி, இது எல்லாம் ரெண்டுமே ரொம்ப பாப்புலர் ஆகி போச்சுங்க. ஏன்னா இதுல தந்திரமும் இருக்கு, சக்தி விஷயம் இருக்கு. அந்த பிரபஞ்ச சாரத்துல மொத்தத்துல அந்த ஏரியால இது ரெண்டுமே பாப்புலர் ஆயிடுச்சு. அப்புறம் நிறைய பக்தாள் இந்த சிஷ்யருக்குள்ள வந்தவங்க எல்லாரும் சன்னியாசிகள் இல்லையே. இது கூட வந்த யாத்திரைக்கு சில பக்தாள்
அப்புறம் பிரதிலோம வர்ணத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி யாரன்னா இவங்க பெரிய படிச்சவங்க இல்ல. பிரதிலோம வர்ணத்துக்கு சேர்ந்தவங்க. ஆனா இவங்களை வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கிரைப்ஸ் சொல்லுவாங்க. ஏதோ ஏதாவது சொன்னா கொடுத்தா ஏதுவாங்க. இந்த காலத்துல கூட இந்த டைப் பண்றவங்க இருக்கான் பாரு, ஸ்கிரைப்ஸ் ஏதோ டக் டக் இதெல்லாம் ஏதுவாங்க, கோர்த்து திங்ஸ் எல்லாம். அப்படி அவங்கள வேணுமனே அப்பாயிண்ட் பண்ணி இந்த பிரபஞ்சசார முக்கியமா இந்த சௌந்தர்ய லஹரி ஏது வச்சு ஓகே வேற ஏதோ முக்கியமான சீக்ரெட் சின்ன சின்ன புஸ்தகங்கள் சின்னது அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு பண்ணி அங்க நிறைய அதை பத்தி நடந்துச்சு எங்க அந்த இடத்துலயே. அப்புறம் ஜுவாலாமுகி நின்று கிளம்பி சந்திரவதனி அந்த இடத்துக்கு வந்தாங்க. எங்க ஆச்சாரியர் வந்து ஒரு யந்திரத்துல ஸ்தாபனம் பண்ணி அங்க சாக்தியர்கள் பண்ற சில தவறான வழக்க பழக்கங்கள் எல்லாத்திலையும் மாற்றி அவனை சுத்திபரிச்சு படுத்திட்டு அதுக்கப்புறம் கங்கா தீரத்துல இருந்து நடந்து கிளம்பி ஹரித்வாருக்கு வந்தார். ஹரித்வார்ல இருந்து அப்புறம் அப்படியே நடந்து அப்புறம் நைமிஷாரண்யத்துக்கு வந்தார். நைமிஷாரண்யம், இந்த நைமிஷாரண்யம் ரொம்ப பிரசித்தம். நமக்கு இப்போ கிடைக்கிற புராணங்கள் பாகவதம் இதெல்லாமே கூட அந்த நைமிஷாரண்யத்திலோ உட்கார்ந்துதான் சூத்தரு சௌனகாதி ருஷிகளுக்கு சொல்லி கொடுத்தாரு అని நீங்க எந்த புராணம் எடுங்கோ அதுல சூத உவாச்ச சௌனக உவாச்ச இது வந்துட்டே இருக்கும். பாகவதத்துல கூட அப்படி வந்துச்சு. என்ன அதுன்னா கலியுகம் ஆரம்பமாயிடுச்சு போயிட்டு இருக்கா. அப்போ இங்க எல்லாரும் இனிமே நிறைய இந்த பிராமணர்கள் இருக்கிறவங்க ருஷிகள் எல்லாரும் வந்து அநேக ஆண்டுகள், அது வந்து ஆக்சுவலா 1000 ஆண்டுகள் மேலே இருக்கலாம். கர்ம சத்திரம், தீர்க்க சத்திரம்னா ஒரு நீண்ட காலம் அங்க ஏதோ அக்னி கிரியா அப்புறம் கர்மಗಳು இதெல்லாம் பண்ணும். எதுக்கு பண்ணாங்கன்னா எல்லாரும் வந்து அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லப்பட்டது, பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நைமிஷே நிமிஷ க்ஷேத்ரே நைமிஷே அனிமிஷ க்ஷேத்ரே ருஷய சௌனகாதயः சத்ரம் ஸ்வர்காய லோகாய. ஸ்வர்க்கம் அடையறதுக்கு பொதுவா கர்ம காண்டதெல்லாம் இருந்து ஸ்வர்க்கத்துக்கு. சஹஸ்ர சமமாசதா 1000 அப்படின்னு அத்தனை நாள் இருக்காங்களா, அவங்க இருக்காங்க இல்ல பண்ணிட்டே இருக்கிறாங்க. அங்க இருக்கிற வரைக்கும் எத்தனை ஆண்டு காலம் இருக்கிறாங்க சில பேர் இருக்காங்க. அந்த காலத்து ஆயுஷ் ஜாஸ்தி இருக்கலாம். அடுத்த ஜெனரேஷன் அங்க ஒரு பெரிய, அதனால அந்த நைமிஷாரண்யத்துக்கு ரொம்ப ரொம்ப பிரசித்தம். இப்போ கூட அங்கதான் பாகவதம் இதெல்லாம் சூதர் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால அங்க நீங்க இப்போ போனா கூட நைமிஷாரண்யம் உத்தரப்பிரதேஷ்ல தான் நிறைய சத்சங்கம் கதைகள் அங்க வந்து வேணுமனே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து பாகவதாடு நிறைய பேரு ராமாயண கதை அந்த கதை நைமிஷாரண்யம். அது புராணத்துல பிரம்மாண்ட புராணத்துல ஒரு கதைல இருக்கு. அது பிரம்மதேவனே தேர்ந்தெடுத்த அங்க இதுதான் பூலோகத்திலோ சிறந்த ஒரு இடம் தபஸுகனி. ஸோ நிறைய காலமா அது எப்போ சூதரு எப்போ சௌனகர் பாகவதம் எல்லாம் கூட அங்கதான் ரீடோல்டு. நம்ம சுகமகாமுனி வந்து பரீட்சத்துக்கு கங்கா தீரத்துல அங்க சொல்லிருக்காரு. ஆனா இங்க சூதர் வந்து மிச்சம் எல்லாரையும் சொல்லிருக்காரு. அதுதான் நமக்கு கிடைச்ச பாகவதம். பாகவதம் மட்டும் இல்ல, மகாபாரதம் கூட அது வியாசர் எப்போ ஏதுனா கூட கடைசியில ஜனமேஜய கேட்டாரு. அப்புறம் அதை பத்தி இவர் கேட்டாரு, வைசம்பாயன் கேட்டாரு. அது அப்புறம் வந்து திரும்பி இவங்கள்ட்ட யாரோ சொல்லிட்டாரு அது. ஸோ ஆனா கர்ம சத்திரம் நடந்து கொண்டிருக்கிறது வித்தவுட் பிரேக். இப்போ அதே இடத்துலதான் வியாச பகவான் அவருடைய சிஷ்யனுடைய பிள்ளையான இந்த சூத்தர் கூட ஞான சத்திரம், ஞானத்தினை பத்தியும் கொஞ்சம் நடத்தணும். அப்படின்னா பகவத் கதைகள் சொல்றதுதான். கர்மகாண்டே பண்ணிக்கிட்டு சொர்க்கம் இல்லை. பகவத் கதை கேளு, அதுலயே ஞானம் இருக்குல்ல. பாகவதம் சொன்ன இப்ப அதுல ஞானம் இல்லாததா?
எவ்வளவு பெரிய உத்தவகீதை இருக்கு. ஹம்? அப்புறம் நவயோகி உபாக்கியானம் ஒன்னா ரெண்டா நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் அங்க ஹரிப்பிரியகானி ஒரு பக்தன் வந்தான். அவர் ஆச்சாரியன் பாக்குறதுக்கு வந்தாரு. நமஸ்காரம் பண்ணி கேள்வி கேட்கிறாரு. பகவத் பக்தி பக்தன் அவர் எப்படிதான் நல்ல திருடமாகும்? பக்தி எப்படி திருட பக்தி ஆகும் அப்படின்னு, திருடப்படுத்துகிறது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்ட ஆச்சாரியர் நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரு. நான் தினந்தோறும் ஆயிரக்கணக்கில் பகவன் நாமம் சொல்லுவேன், ஜபம் பண்ணுவேன். அப்புறம் ஸ்ரீஹரி ரூபத்தினை பத்தி தியானம் பண்ணுவேன். அப்புறம் விஷ்ணு புராணம் படிப்பேன், பகவத்கீதை படிப்பேன். வெரி குட், நல்ல வழியில இருக்கேன், நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ கேட்ட கேள்விக்கு அந்த பகவத்கீதையில பதில் இருக்கே காட்டி கொடுக்கிறாரு. ஓகே, அதுல சமாதானம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்லோகங்கள் கோட் பண்ணி சொன்னாரு. என்னன்னா, அகம் ஆத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்திதः அகமாதிஷ்ச மத்யஞ்ச பூதானாம் அந்த ஏவச்ச. இது பகவான் சொன்னாரு, இங்க பாரு அர்ஜுனா, நான் தான் எல்லாருக்குள்ள ஆத்மரூபமா இருக்கே குடாகேஷ அர்ஜுனா. சர்வபூதாசய ஸ்திதா, எல்லா ஹிருதயத்துல நானேதான் முதல், நானேதான் மத்தியம், நானேதான் அந்தம் அப்படின்னு சொல்லி, அதனால இந்த பூதங்கள் எல்லாம் வந்தது போறது இருக்கிறது எல்லாம் நானே தான். என்னாலதான் நானே உள்ள இருக்கேன். அது மட்டும் இல்ல, இப்போ என்ன இது எதுன்னு சொல்றாரு, இன்னொரு இடத்துல ஒரு ஸ்லோகம், இது யாரு ஒருத்தன் உணர்ந்தானோ பிரம்ம பூத பிரசன்னாத்மா நசோச்சதி ந காங்க்ஷதி சம சர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பராம். நீ கேட்டு இல்லையா, எப்போ எனக்கு திருட பக்தி வரும்? எப்போ நீ அந்த பிரம்மத்தனை நீ பிரம்மம் நீ சொல்லிட்டு பிரம்மபூத்தன் ஆயிடுவையோ, பிரம்மம் ஆயிடுவையோ, பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிறையோ, அப்புறம் பிரசன்ன ஆத்மா. ஞானமுடைய லட்சணம் என்னன்னா சாந்தி. சந்நியாச லட்சணம் ஞானம், ஞான லட்சணம் பிரசாந்தாத்மா. அப்புறம் அதுக்கப்புறம் எதுவுமே கவலைப்படல, எதுவுமே ஆசிக்கல. ந சோச்சதி ந காங்க்ஷதி, நத்திங் டு கெயின், நத்திங் டு லூஸ். அப்போ என்ன ஆயிடுச்சு, சம சர்வேஷு பூதேஷு, எல்லா சமம், எல்லா ஜீவராசிகள், வேற்றுமை எதுவுமே பார்க்கவே இல்லை. வேற்றுமை தெரிஞ்சிட்டு இருந்தா கூட அப்போதான் அவனுடைய மத் பரம் பரம் பராம் மத் பக்தி லபத்தை. அதுதான் அவனு பக்தியோட பராகாஷ்ட சேர்ந்துட்டான், உச்சிக்கு சேர்ந்துட்டான், பக்தி திருடமாயிடுச்சு அப்படின்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவன் நமஸ்காரம் பண்ணி அப்புறம் பகவான் அயோத்தியா ஆச்சாரியர் அயோத்தியா அந்த திக்விஜய வாகினி மொத்தம் கிளம்பி அயோத்தியக்கு, இப்ப அயோத்தியలో ரொம்ப ஆர்ப்பாட்டமா பிரதான மந்திரி போயிட்டு இருப்பாரு, ரோட் ஷோ. பிராண பிரதிஷ்டத்துக்கு அப்புறம் திரும்பி இருக்குதா அயோத்தியக்கு போறாரு. முதல் 7 மணிக்கு ராம தரிசனம், 7:30 மணிக்கு நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள நல்லா பாருங்க, அயோத்தியன் பார்த்த போல இருக்கும். சரியா, 2 கிலோமீட்டர் ஈழம். அங்க இது மட்டும் சொல்லி அங்க அற்புதமான திவ்யமான ஸ்ரீ ராமபுஜங்கமனை ஸ்தோத்திரத்தின் எழுதினாரு. விசுத்தம் பரம் சச்சிதானந்த ரூபம் குணாதாரம் ஆதாரஹீனம் வரேண்யம் மகாந்தம் விபாந்தம் குணாந்தம் குஹாந்தம் சுகாந்தம் ஸ்வயம் தாம ராமம் பிரபத்யே சதா ராம ராமேதி நாமாமிருதம் தே சதா ராமமானந்த நிஷ்கந்த கந்தம் நிஷ்யந்த கந்தம் திவந்தம் நமந்தம் சுதந்தம் ஹசந்தம் ஹனுமந்தம் அந்தர்பஜேதம் நிதாந்தம். இப்படி இன்னும் இருக்கு. அது எவ்வளவு அழகான பிராச பாருங்க.
இப்படி அந்த ஸ்ரீ ராம புஜங்கம் ஏது அயோத்தியில கொஞ்ச நாள் இருந்தாரு ஸ்ரீ ஆச்சாரியரு. அநேக ராம பக்தர்கள் எல்லாரும் வந்து தரிசனம் பண்றாரு. பக்தி ஞான வைராகிய விஷயங்கள் எல்லாம் இவரு பேசுறாரு. ஆச்சாரியருக்கு முன்னாடியே நிறைய பேர் ராமாயணம் கதை எல்லாம் சொல்றாரு. ராம கதை சொல்றவங்க கதாக்காரர்கள் தானே. அவர் ஆச்சாரியர் கூட கேட்க ராமாயண கதை. ஸோ அயோத்தியக்கு வந்துட்டோம். ஸ்ரீ சியாவர ராமச்சந்திர கி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். தத்சத்.